வீட்டில் வந்து வேலைக்கு போக சகோதரிங்க வேலையை 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 11:30 மணிக்கு உட்காந்துங்க ஜெபத்தில். நான் பெரும்பாலும் வீட்டில் இருந்தேன்னா சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டு ஜெபிக்கிற ஜெபமே ஜெபம் கிடையாது. அல்லேலூயா. எம்மா நேரம் ஆனாலும் சரி சாப்பிட்டு இந்த ஜெபமே பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஜெபம் பண்ணி தான் 2 மணியா இருந்தாலும் சரி, அது 3 மணி இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும்போது மனசு கேட்காது. ஜெபம் இப்போ சாப்பிட்டா போய் ஜெபம் பண்ணுவாங்க. வேலையும் செய்வேன், ரொம்ப நேரம் வேலை செய்வேன், துடைக்கிற வேலை, கழுவுற வேலை. ஆனாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன். இருந்தால் இருக்க போகிறேன், இல்லைன்னா அவர்கிட்ட போய் சேர போகிறேன். இந்த சரீரம் இதுக்கு டயர்டு, மயக்கம், சோர்வு இருக்கத்தான் செய்யும். இது பலமான சரீரமா? இது பலனற்ற சரீரம். அல்லேலூயா. வீட்டில் இருந்தேன்னா சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம தான் ஜெபம் பண்ணணும். ஆனால் அவங்கள நான் அப்படி சொல்லலை. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு காலையில் 7 மணிக்கு உடம்பு சரியில்லாத சாப்பிட்டு 8 மணிக்கு சாப்பிட்றாங்க. உங்க சாப்பிட்டு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு 11 மணிக்கு உட்காந்துணும். ஹல்லேலூயா. உட்காந்து நல்லா பாட்டை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்துல நிறைஞ்சி மக்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. மக்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கணும். கரெக்டா மணி 1, 2 கூட ஆயிடும். அதுக்கப்புறம் உட்காந்து சுத்திகரிக்கிற வேலை பாரு, சமைக்கிற வேலையோ, வேலைக்கு போற சகோதரிகள். இப்ப நான் வேலைக்கு போறேன், இப்படியெல்லாம் என்னால் ஜெபிக்க முடியாது. அதனால என்னுடைய டைம் ஒரு 2 நைட்டு தூங்கிட்டேன். விடிய காலத்தில் 5 மணிக்கு இருந்துச்சு. மனசு ரொம்ப அலமோது. ஐயோ 2 நாள் நல்லா தூங்கிட்டேங்க. ஒரு மாதிரி தடுமாற்றமா இருந்துச்சு. அல்லேலூயா. எஸ்அப்பா, நான் எப்பயும் டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, தூங்கி வந்தாலும் பரவாயில்ல, என் நேரத்துக்கு எழுந்து நான் ஜெபிக்கணும் நைட் நேரத்தில். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதிகம் சொல்லுவாங்க, நல்லா தூங்கினா தான் உடம்பு சுகமா இருக்கும். அது உலகத்தான், நமக்கு கிடையாது. அல்லேலூயா. நமக்கு ஜெபம். நம் மக்கள் தூங்குவாங்க, அவர்களுக்காய் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க சுகமா ஓடுவாங்க, அவங்களுக்காக நாம் அர்ப்பணிச்சு ஜெபிக்க வேண்டும். நிச்சயமா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. குருடன் பிறவிலிருந்து, அல்லேலூயா, தாயின் வயிற்றில் பிறந்த முதல்